மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு பதிவு. முதல்வர் விஜய் அவர்கள் தமிழகத்தில் தன்னுடைய ஆட்சி அமைத்த பிறகு பல்வேறு விஷயங்கள் பொதுமக்களுக்கும் சாமானியர்களுக்கும் தெரிய வருகிறது என்பது மறுக்க முடியாத ஒரு கருத்து. ஏன்னா ஆர்வத்தோடு தேடி கண்டுபிடிக்கிறாங்க, பார்க்குறாங்க. ஏற்கனவே இருந்த விழிப்புணர்வை தாண்டி கூடுதல் விழிப்புணர்வும் வருது, கூடுதல் தகவலும் தெரியுது. அப்படின்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு மொத்தம் ஷேர் பண்ணுங்கள். அந்த அடிப்படையில் இந்த மே மாதம் 27ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கு வருது. இந்த வழக்கு தொடர்பாக இன்னைக்கு மீட்டிங் நடத்தியிருக்காங்க. இது என்னைக்கு நடந்திருக்கு பாருங்கள். மே மாதம் 26ஆம் தேதி முக்கியமான ஒரு பதிவு. இது இடஒதுக்கீடு பாதுகாக்கிற சட்டம். அரசு வேலைவாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாத்திட உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் ஆய்வுக்கூட்டம் நடந்திருக்கு. இந்த ஆய்வுக்கூட்டத்தில் முக்கியமாக நோட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கை மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. உங்களுக்கு தெரியும், பிசிஎம் 3.5, பிசி 26.5, எம்பிசி 20, எஸ்சிஏ 3, எஸ்சி 15, எஸ்டி 1 பணியிடம் 1%. இது போல் இருக்கின்ற இந்த ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது. எனக்கு இன்றைக்கி தான் இந்த சட்டம் தெரியுது. இந்த சட்டம் காரணம் முதல்வர் விஜய் அவர்கள் தான். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஆய்வறிக்கை நடத்தி இது ஒரு செய்தி குறிப்பாக கொடுக்கும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக்கிறவன் தான். தினமும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், தெரிஞ்சுக்கிறேன். அப்படி தேடும் போது கிடைக்கிற தகவலை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். இன்றைக்கி கொஞ்சம் அதிகப்படியான தகவல் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த 69% இடஒதுக்கீடு என்ன சட்டம்ன்ற பெயரும் நம்பரும் கிடச்சிருக்கு. தமிழ்நாடு சட்டம் 45/1994க்கு எதிராக. அப்போ இந்த தமிழ்நாடு சட்டம் 45/1994 இது என்னன்றது இனி வரும் காலங்களில் நம்ம படிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். சார், எனக்கு இந்த தமிழ்நாடு சட்டம் 45/1994 பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும் சார்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இல்லைன்னா புதுசாக இருக்குன்னா பதிவு பண்ணுங்கள். சார், இட்ஸ் அ நியூ இன்ஃபர்மேஷன். இந்த இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு சட்டம் 45/1994 அப்படின்றது இன்றைக்கி தான் தெரியும்னா அதையும் பதிவு. நியூ இன்ஃபர்மேஷன் போடுங்க. ஆல்ரெடி தெரியும்னு போடுங்க. என்றைக்கு வழக்கு வருது பாருங்கள். இந்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகள் 27/5/2026 விசாரணைக்கு வர உள்ளது. 27/5ன்னா என்னைக்குங்க? நாளைக்கேவா? ஆமாம், நாம் இந்த பதிவு கொடுக்குற நேரம் 26ஆம் தேதி, வழக்கு வர நாள் 27. ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டினை பாதுகாக்கும் நோக்கில் உரிய சட்ட நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள முதல்வர் அறிவுரை வழங்கியிருக்காரு. இதில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னா, மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, மாண்புமிகு எரிசக்தி வளம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு ஆர் நிர்மல்குமார், மாண்புமிகு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் வி சம்பத்குமார், தலைமை வழக்கறிஞர் திரு விஜய் நாராயணன், மிகவும் பிற்படுத்தப்பட்ட துறை சிறுபான்மை நலத்துறை செயலர் வா தட்சிணாமூர்த்தி அண்ட் சட்டத்துறை செயலாளர் எஸ் ஜார்ஜ் அலெக்சாண்டர் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக நாளைக்கு ஈவினிங் இல்லைன்னா மத்தியானம் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பெரிய ஃப்ளாஷாக வரும். இந்த வழக்கு என்ன நடந்துக்குன்னு ஃப்ளாஷாக வரும். ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான நடவடிக்கை தான் ஃப்ளாஷ் வரும், இல்லைனா ஒரு பெட்டி செய்தியாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு புதுசாக இருக்குது, நியூ இன்ஃபர்மேஷனாக இருக்குன்னா மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ்நாடு 69% இடஒதுக்கீடு சட்டம் பாதுகாக்கிறாங்களா இல்லை விட்டு கொடுக்குறாங்களான்றது.